மார்வெல்ல காமிக்கிற மாதிரி ஹெலா லோக்கியோட அக்கா கிடையாது, லோக்கியோட பொண்ணு. நார்ஸ் மித்தாலஜி பொறுத்த வரைக்கும் லோக்கி ஒரு பவர்ஃபுல்லான கடவுளா இருந்தாரு. அவரோட ஒய்ஃப் பேரு சிஜின். அவருக்கு மொத்தம் 2 பசங்க இருந்தாங்க. அதுல ஒரு பையன் பேரு நார்ஃபி, இன்னொரு பையன் பேரு வாலி. ஆனா இவங்க மட்டும் இல்லாம லோக்கி ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. ஒரு நாள் ஓடின் தூங்கிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல லோக்கியோட பசங்க ஆஸ்கார்டுக்கு ஆபத்தா இருக்கிறதாவும், ஓடின் ஒரு பெரிய நரியோட வாயில கடிப்பட்டு சாகுற மாதிரி வந்துச்சு. அடுத்த நாள் எல்லா கடவுளும் லோக்கிய போய் விசாரிச்சு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து அவங்களை தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. அதுல ஒண்ணு ஒரு பாம்பு. அந்த பாம்பு வளர்ந்துகிட்டே போச்சு. அதனால ஓடின அந்த பாம்பை தூக்கி கடல்ல வீசிறாரு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நார்ஸ் மித்தாலஜில ஒரு பெரிய மான்ஸ்டர் ஆச்சு. அதோட பேரு யோர்முண்டகர். இன்னொரு குழந்தை, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாதி மூஞ்சி மனுஷ மாதிரியும் மீதி மூஞ்சி பேய் மாதிரியும் இருந்துச்சு. இவங்க தான் நரகத்துக்கு ராணியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடின் அவங்களை காடஸ் ஆஃப் டெத்தா மாத்துறாங்க. இவங்களோட பேரு ஹெல். அந்த உல்ஃபை கொண்டு போய் ஓடின் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த உல்ஃபும் வளர்ந்து உலகத்திலே பெரிய விலங்காச்சு. அந்த உல்ஃபோட பேரு ஃபென்ரின். இந்த கேரக்டர்ஸ் எந்த படத்துல வரும்னு தெரிஞ்சா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.